Hello students, hope you all found my previous video useful. So அது பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா just go to that video introduction part once revise பண்ணிட்டு then you can come to this video. So example 3.4, find the sum of the squares of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e is equal to 0. A is not equal to 0. So a இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு just think பண்ணுங்க. Suppose a 0 ஆச்சுன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிடும், bx cube plus cx square ஆகிடும். ஓகே, given டிகிரியை விட given ஈக்குவேஷனோட டிகிரியை விட லெஸர் டிகிரி பாலினாமியல் நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் that should not be the case. ஓகே, I mean that is not the case in our question. So இப்போ நம்மளோட questionல இருக்கிற ஈக்குவேஷனோட டிகிரி என்ன 4. அப்போது கண்டிப்பாக இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக 4 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட டிகிரி என்னவோ ஈக்குவேஷனோட டிகிரி என்னவோ அத்தனை ரூட்ஸ் அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட ரூட்ஸை ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டான்னு எடுத்துக்கலாம். தீஸ் ஆர் த 4 ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, இப்போ இதனால தான் ரூட்டு சம் ஆஃப். அப்போ எதை சம் பண்ணணும், ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், இந்த ஒவ்வொரு ரூட்டோட ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் ஆல்ஃபாவோட ஸ்கொயர் என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர். சிமிலர்லி பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் and delta square. So this is our question. Okay, ultimately we have to find what is alpha square plus beta square plus gamma square plus delta square. Okay, so ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸில் a plus b the whole square ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்போம். a square plus b square ஃபைண்ட் பண்ணோம். இங்கே நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டி தெரியும், a plus b plus c plus d the whole square is equal to a square plus b square plus c square plus d square plus 2ab plus 2bc plus 2ac plus 2ad plus 2bd plus 2cd. ஓகே, எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் பேர் பண்ணோம். அந்த 2 எல்லாம் காமனாக எடுத்துட்டிங்கன்னா you'll get this identity as given here. ஓகே, இப்போது இதில் நம்மளுக்கு இந்த டேர்ம் தான் வேணும், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போது நம்ம இந்த ஏபிசிடி எல்லாம் நம்மளோட ரூட்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டாவாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ we will get this one. ஓகே, இந்த டோட்டல் 2 into ஏபி அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே ஆப்போசிட் சைடு போச்சுன்னா you will get this alpha square plus beta square plus gamma square plus delta square is equal to these two. Okay, sum of roots ஓட square minus 2 into this one. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் alpha plus beta plus gamma plus deltaனா என்ன, இது நம்ம கன்சிடர் பண்ண ரூட்ஸ் 4, அதை சம் பண்ணியிருக்காங்க. அப்போது we have to find what is sum of roots from the given equation. and similarly second term பாருங்கள், minus 2 times of ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ரூட்ஸாக பேர் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி அதெல்லாம் சம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தான் வியட்டாஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஈவன் ஃபார் n greater than 3 நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நான் உங்களை பார்க்க சொன்னேன். சி யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. சி சிக்மா 1, சிக்மா ஆர் சமேஷன் 1னா என்ன, சிங்கிளாக வர ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா தான் நம்மளோட ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவை நான் சமேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சமேஷன் 2 அண்ட் ரிமெம்பர் நான் சொன்னேன் இல்லையா, மைனஸ் சைன் வரும். சிங்கிள் டேர்ம்ஸ் எடுத்தா ஆட் நம்பர்ஸாக வந்தால் மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1 இஸ் ஆட் இல்லையா, ஸோ ஆட் வந்தால் மைனஸ் சைன் வரும். அண்ட் இப்போது 2 பேர் பண்ணுறோம். இப்போது ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா அண்ட் ஆல்ஃபா காமா, இந்த மாதிரி எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அந்த ரூட்ஸ் எல்லாம் பேர் பண்ணி சம் பண்ணால் அது சமேஷன் 2 ஆர் சிக்மா 2. ஓகே, சிமிலர்லி சிக்மா 3க்கு யூ ஷுட் ரிமெம்பர் மைனஸ் சைன் வரும், பிகாஸ் 3 பேர் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். 3 இஸ் அன் ஆட் நம்பர், ஸோ ஆட்னா நெகட்டிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸிங் த ஃபார்முலா we can do this problem. ஸோ இப்போது sum of roots என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, இப்போது by using the formula, what is sigma 1? Sigma 1 is nothing but alpha plus beta plus gamma plus delta. ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், மைனஸ் b by a தான் நம்மளோட ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x cube divided by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4, that is our formula. ஓகே, சிமிலர்லி சிக்மா 2னா என்ன, 2 டேர்ம்ஸாக ப்ராடக்ட் பண்ணி நம்ம அது எல்லாமே ஆட் பண்ணும். நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. அப்போது ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா டெல்டா, அப்புறம் பீட்டா காமா, பீட்டா டெல்டா, அப்புறம் காமா டெல்டா. புரியுதா எத்தனை ரூட்ஸ் வரும்னா 6 வரும். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்
divided by coefficient of x power 4. So you'll get c by a. Okay. Similarly, sigma 3. Sigma 3 na appo kandipa negative sign varum, adha nyabagam vechukonga. 3 roots are product panni adu ellame add pannum. So alpha, beta, gamma. See again I write alpha, beta, gamma, delta da roots. 3 pair panna alpha, beta, gamma. அப்புறம் alpha, beta, delta. அப்புறம் beta, gamma, delta. Then alpha, gamma, delta. Okay. So just எழுதி பாருங்க, நீங்களே work out பண்ணி பாருங்க. You can write without missing any product. Okay. So sigma 3 என்ன வரும்? 3. Okay. 3 group பண்றதுனால negative odd வரும் minus d by a. Similarly sigma 4 is nothing but 4 group பண்ணு இருக்கிறதே 4 root தான். அப்போ அது 4 ப்ராடக்ட் பண்ண alpha, beta, gamma, delta. This is our sigma 4. That is equal to constant term divided by coefficient of x power 4. So e by a. Okay, is this clear? Okay. Okay, now we can apply all these in our identity. So இப்போ alpha plus beta plus gamma plus delta என்ன நமக்கு தெரியும்? It is minus b by a. So minus b by a the whole square minus 2 times of இது என்ன? Sum of product of 2 roots taken at a time. Okay, sum of எதெல்லாம் sum பண்ணுறோம்? Product of 2 roots taken at a time. Okay, that is our sigma 2. அப்போ sigma 2 ஓட value என்ன? C by a. Just substitute C by a. So what we have now? Minus b by a the whole square minus 2 times of C by a. So you'll get b square by a square minus 2c divided by a. So our LCM is a square. So இப்போ இங்க b square minus இங்க a தான் இருக்கு. So multiply by a and divide by a. So you'll get 2ac. Okay, this is our answer. This is the sum of the squares of the roots of the given equation. Okay. Moving to example 3.6, form the equation whose roots are the squares of the roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c is equal to 0. இது previous problem மாதிரி தான். Same இதோட ரூட்ஸ்லாம் எப்படி இருக்கு? Squares of the roots. அப்போ இனிஷியலாக நம்ம alpha, beta, gamma னு கன்சிடர் பண்ணிக்கலாம். Why alpha, beta, gamma? Because this is a cubic equation. Degree 3 அப்போ கண்டிப்பாக 3 roots தான் எக்ஸிஸ்ட் ஆகும். alpha, beta, gamma னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Then இப்போது இந்த ரூட்ஸோட ஸ்கொயர்ஸ் என்ன? alpha square, beta square, gamma square. Okay. அப்போது இந்த ரூட்ஸ் தான் இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இங்கே ரூட்ஸ்லாம் வந்து ஸ்கொயர்ஸாக இருக்குது, பட் அதை வச்சு we have to find the equation. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் plus product of roots is equal to 0. Okay, இது in case of degree 2. இப்போ third degree எப்படி இருக்கும்னா, see first formula படிச்சுக்கலாம், then we can move to the procedure of the problem. X square, not x square, this is cubic, right? So x cube minus sum of roots into x square plus sum of roots taken 2 at a time. Okay, 2 at a time into x plus, not plus, minus product of roots equal to 0. Okay, இன்னும் clear-ஆ சொல்லணும்னா, இப்போது நம்மளோட ரூட்ஸ் வந்து alpha, beta and gamma ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் cubic equationனால. நான் என்ன சொன்னேன்? x cube, first x cube minus sum of roots. So alpha plus beta plus gamma into x square x cube minus sum of roots. So alpha plus beta plus gamma into x square plus sum of roots, sum of product of roots. Okay, sum of product of roots, அப்போ taken 2 at a time. இப்போ alpha beta
பாசிபிள் பேர்ஸ்லாம் என்னென்ன 3 ரூட்ஸ் இருக்குது. அதை பேர் பண்ணால் பாசிபிள் பேர்ஸ் என்னென்ன ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். புரியுதா? இங்கே சைன்ஸ் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சைன்ஸ் ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு வரும். அங்கே எப்படி நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக வரும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், தென் நெகட்டிவ், தென் பாசிட்டிவ், தென் நெகட்டிவ். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக சைன்ஸ் வரும். நவ் மூவிங் ஆன் டு திஸ் ப்ராப்ளம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் x cube plus ax square plus bx plus c is equal to 0. இதிலேருந்து நம்ம ஈஸியாக sigma 1, sigma 2, sigma 3 ஃபைண்ட் பண்ணலாம். sigma 1 என்ன, alpha plus beta plus gamma. alpha plus beta plus gamma is sigma 1. 1 நெகட்டிவ் சைன் வரும். coefficient of x square a by coefficient of x cube 1. so minus a by 1 minus a. similarly sigma 2 plus தான் வரும். coefficient of x b by 1 again b. then sigma 3 constant term, 3 நால நெகட்டிவ் சைன், then c by 1 is minus c. இப்போது எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது ரூட்ஸ் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஆல்ஃபா பீட்டா காமா இல்லை, ஸ்கொயர்ஸாக இருக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர். அப்போது நம்மளோட நியூ ரூட்ஸ் இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் அண்ட் காமா ஸ்கொயர். இந்த ரூட்ஸ் வச்சு சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 எப்படி இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ சிக்மா 1 பார்த்தீங்கன்னா alpha square plus beta square plus gamma square. So this is nothing but a plus b plus c the whole square formula. Okay, so we know what is a plus b plus c the whole square. 4 dimension, I mean a plus b plus c plus d the பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus CA. ஓகே, இதில் இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ரிமைனிங் இந்த டேர்ம் ஆப்போசிட் சைட் போயிடுச்சுன்னா a plus b plus c the whole square minus 2 times of இந்த whole term வந்துடும். ஓகே, so that is what they have given here in terms of alpha, beta, gamma, and we know what is alpha plus beta plus gamma, right? Minus a. So minus a the whole square minus 2 times of sigma 2 is b. So a square minus 2b is our sigma 1, sum of roots of sum of new roots. Then sigma 2 பேர் பண்ணி எடுக்கணும். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் தான் ரூட்ஸ். பேர் பண்ணால் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், தென் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், தென் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். இது எல்லாருமே ஆட் பண்ணும். அகெயின் we can make use of the same formula. Okay, why? Because இப்போது see alpha square beta square plus beta square gamma square plus gamma square alpha square is nothing but alpha beta the whole square plus beta gamma the whole square plus gamma alpha the whole square. இல்லையா, இதுவும் அகைன் என்ன ஃபார்மில் இருக்குது, a plus b plus c, இது a, இது b and இது cன்னு வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம அப்ளை பண்ண அதே ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ண போகிறோம் சிக்மா 2க்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. அகெயின் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சி திஸ் இஸ் நத்திங் பட் ஆர் சிக்மா 2. சிக்மா 2ஓட வேல்யூ என்ன, பி. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப், இப்போது இது பார்த்தீங்கன்னா இதில் காமன் டேர்ம் எடுக்கலாம். இப்போது இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சரி அந்த செகண்ட் டேர்ம் மட்டும் நான் எழுதுகிறேன். 2 into alpha beta square gamma plus beta gamma square alpha plus gamma alpha square beta இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 டேர்ம்ஸும் பாருங்கள் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல alpha beta gamma காமனாக இருக்குது. ஸோ 2 times of alpha beta gamma. ஸோ alpha beta gamma காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் பீட்டா இருக்கும். இங்கே gamma and தேர்ட் ஒனில் alpha. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நோன் வேல்யூஸ் வந்துருச்சு. ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறது சம் ஆஃப் ரூட்ஸ் சிக்மா 1 இல்லையா, எல்லாமே நோன் வேல்யூஸ். ஸோ வி கேன் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ ஆன் சப்ஸ்டியூட்டிங் சி வில் கெட் திஸ்
b square minus 2ca. Okay, இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. And sigma 3 is nothing but product of roots alpha square, beta square, gamma square, which is nothing but alpha, beta, gamma the whole square. So what is alpha, beta, gamma? Minus c. So minus c the whole square will give us c square. Okay, இப்போ நம்ம நியூ ரூட்ஸோட sigma 1, sigma 2, sigma 3 எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். Now what is remaining? General formula substitute பண்ணணும். x cube minus sum of roots. See this, x cube minus sum of roots into x square plus sum of product of roots taken 2 at a time into x minus product of roots is equal to 0. So x cube minus a square minus 2b into x square plus b square minus 2ca into x minus c square. Okay, notice that signs வந்து alternative வரும். Okay. Okay, this is an interesting problem. If p is real, discuss the nature of the roots of the equation 4x square plus 4px plus p plus 2 is equal to 0 in terms of p. Discuss the nature of roots. நம்ம already 3 cases பார்த்தோம் இல்லையா? Nature of roots எதை வச்சு determine பண்ணலாம்? Discriminant. Okay, what is the discriminant? Delta. It is denoted by delta. It is given by b square minus 4ac. Where a, b, c are nothing but the general form of equation உங்களுக்கு தெரியும் இல்லையா? ax square plus bx plus c is equal to 0. இதோட coefficients தான் இந்த abc. ஓகே, இந்த discriminant வச்சு நம்ம ரூட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, ரியல் ரூட்ஸா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, so delta is equal to b square minus 4ac. So from the given equation, what is a? It is 4. What is b? It is 4p. And what is c? It is p plus 2. Okay, so delta is equal to b square, so 4p the whole square minus 4 into a is 4 into c is p plus 2. Okay, the substitution of these three in the formula b square minus 4ac, right? So இதை substitute பண்ணதுக்கு அப்புறம் 4p the whole square will become 16p square minus 4 4s are 16 into p plus 2. So இப்போ இந்த 2 termsல 16 common வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 16 into p square minus p plus 2. So bracketல இருக்கு p plus 2. So 16 into p square minus p minus 2. Okay. So இதை factorize பண்ணிங்கன்னா you will get this. Okay, just usual factorization தான், p plus 1 into p minus 2. You can just try it. இப்போ discriminant ஓட values, it depends on the value of p. ஏன்னா pங்கிறது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, ஒரு நம்பராக தெரியாது, பட் ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க p is a real numberன்னு. ஓகே, அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ அந்த 3 கேசஸும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ when delta is 0, ஸோ டெல்டாவோட வேல்யூ இது. இப்போ முதல்ல இந்த வேல்யூஸ்லாம் எங்கே லை ஆகும்? நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க எப்படி இந்த மாதிரி ரூட்ஸை ஒரு ரியல் லைனில் பிளாட் பண்ணணும் அப்படிங்கிறது. See what we have. (16 into p plus 1 into p minus 2). இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 16 cannot be equal to 0. So either p plus 1 is equal to 0 or p minus 2 is equal to 0. இல்லையா? So from this we get p is equal to minus 1 and p is equal to plus 2. So இந்த 2 pointsல தான் அந்த curve intersect ஆகும்னு அர்த்தம். So we can draw a real line. அதோட ரேஞ்ச் வந்து -infinity to infinity and this is our 0. என்னென்ன ரூட்ஸ் வந்து -1 and 2. if this is -1 and this is plus 2, நம்ம இதை இந்த மாதிரி இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். see இந்த இன்டர்வல் and this is one interval. ஸோ இப்போது நம்மளுக்கு 4 இன்டர்வல்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போது இந்த இன்டர்வல்ஸ்லாம்
அந்த ஈக்குவேஷன் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் they have given delta is less than 0 if p lies between -1 and 2. இப்போது -1 and 2 இந்த ரேஞ்ச்குள்ளார இருந்ததுன்னா, அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. சப்போஸ் 1 எடுத்துக்கலாம், பிகாஸ் 1 லைஸ் பிட்வீன் திஸ் இன்டர்வல் இல்லையா. இப்போது 1 எடுத்துக்கோங்க. இப்போது வாட் வில் ஹேப்பன், 16 into p plus 1, right? p plus 1 into p minus 2. So 16 into p ஓட வேல்யூ 1 கொடுங்க. அப்போ 1 plus 1 2, 1 minus 2 minus 1. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம் தேவையில்ல, ஜஸ்ட் சைன்ஸ் மட்டும் பாருங்கள். இது எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஓகே, அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. டெல்டா இஸ் லெஸ் தேன் 0 which means it is negative when p lies between -1 and 2. ஓகே, and இங்கே I think I made a mistake. இங்கே 0 வராது, because 0 is not a root. Okay, this is just 0.0. இந்த 3 இன்டர்வல்ஸில் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் அட் த 0.0 பர்டிகுலராக எப்படி இருக்குன்னு நம்ம வேணால் அனலைஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், பிகாஸ் இட் லைஸ் இன் திஸ் இன்டர்வல். ஓகே, if delta is equal to 0, if delta is equal to 0 if p is equal to -1 or p is equal to 2. ஸோ இப்போ இந்த இன்டர்வல் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ பர்டிகுலராக அந்த பாயிண்ட் -1 and 2ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். see 16 into p plus 1 into p minus 2. இப்போ if I put p is equal to -1, அப்போ என்ன ஆகும், 16 into -1 plus 1 0, -1 -2 -3. So this is 0. And if you put p is equal to 2, இது என்ன ஆகும், இந்த term 0 ஆகிடும். 2 minus 2 0, அப்போ 0 into anything 0. Okay, if you put p is equal to -1 or p is equal to 2, our discriminant is always 0. Okay, because they are roots. And similarly delta greater than 0. இப்போ again அந்த ரியல் லைன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்டர்வலில் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த இன்டர்வல்லையும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, சப்போஸ் -2. இப்போது வாட் வில் ஹேப்பன், 16 into -2 plus 1 -1 -2 -2 -4. அப்போது கண்டிப்பாக இது எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, பிகாஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சிமிலர்லி இந்த இன்டர்வலில் ஐ கிவ் இட் அஸ் ஹோம்ஒர்க். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாயிண்ட் இந்த இன்டர்வலில் 3 எடுத்துக்கோங்க, 4 or anything it may be. ஓகே, இது ஒரு பாயிண்ட் எடுத்து instead of p சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், அது பாசிட்டிவாக இருக்கும். So that is why they have given discriminant is greater than 0 if p lies between -infinity -1 or p lies between 2 and infinity. Okay, so from this we can conclude that the given polynomial has imaginary roots. So on the 3 cases again நான் recall பண்ணுறேன். So discriminant, see here, listen to this. Discriminant equal to 0 if the roots are equal. Discriminant greater than 0 if and only if the roots are real and distinct. And if discriminant is less than 0, it has no real roots. So இந்த condition தான் நம்ம இப்போ அங்கே யூஸ் பண்ண போகிறோம். So discriminant less than 0 வந்திருக்கு. அப்போது less than 0னா imaginary roots. எப்போது இந்த இன்டர்வெல்ல. ஓகே, p வந்து -1 and 2 நடுவில் இருக்கும்போது. அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் எப்போ வரும், p is equal to -1 or p is equal to 2 இருக்கும்போது. அண்ட் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் எப்போ, when discriminant is greater than 0. அது எந்த இன்டர்வெல்ல நடக்குது, இந்த தேர்ட் இன்டர்வெல். ஓகே, is this clear? This is an interesting question. ஸோ அந்த ரியல் லைன் வச்சு you can just play with that real line. நீங்களாக எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்து பாருங்கள், இந்த discriminant conditions எல்லாமே satisfy ஆகும். ஓகே, so moving on to the last problem for today. We'll start with the exercise 3.1. So the question is, if the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. Okay, again pass பண்ணிட்டு ஒரு டைம் question படித்து பார்த்துக்கோங்க. Sides of a cubic box. Okay, so remember ஒரு cube இருக்கு. So this is our cube.
ஓகே, இந்த மாதிரி ஒரு க்யூப் இருக்குது நம்மக்கிட்ட. இதோட சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஆஃப் அ க்யூப் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த சைட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, லென்த் பிரெத்து ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு இந்த பேஸை வந்து நான் 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அண்ட் இந்த சைடு வந்து அது 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அண்ட் இந்த ஹைட்டை 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ். ஓகே, இப்போது நம்மளோட அந்த 3 சைட்ஸையும் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ், எக்ஸ் அண்ட் எக்ஸ், பிகாஸ் இட் இஸ் அ க்யூப் இல்லையா, ஆல் 3 sides are equal. And volume is increased by 52 units. Capital V na original cube oda volume எடுத்துக்கிறேன். இப்போ from the given data we can, and before that we can write the volume of the cube. Volume of cube is x cube. Okay, and from the given data, okay, இப்போ questionல இருந்து ஒவ்வொரு சைடும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதை பொறுத்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இல்லையா, ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபர்ஸ்ட் சைடு இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 unit, second side, that is breadth, is increased by 2 units, and the third side is increased by 3 units. Okay, appo volume is also increased. Okay, evlo increase agudhu, it is getting increased by 52 units. Appo in the equation correct illaya, see volume is nothing but L into B into H. Number cube vandu sides vary panna it will become a cuboid. So volume of cuboid is length into breadth into height, L B H. So this is our L B H, which is nothing but the volume of the new cube, which is 52 increased by the cube's volume. Okay, now we have the required equation. On solving this we can find the answer. So இப்போ இது ரெண்டையும் multiply பண்ணிக்கோங்க. So you'll get x square plus x, just உள்ளார multiply பண்ணுறேன், then 2x plus 2 into x plus 3 is equal to v plus 52. and v க்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், v is nothing but x cube இல்லையா, x cube நம்ம இப்போ தான் ஆல்ரெடி தெரியும், வால்யூம் ஆஃப் கியூப் தான் v. ஸோ x cube plus 52. இப்போது அகெயின் x square plus 3x plus 2 into x plus 3 is equal to x cube plus 52. Again on multiplying we get x cube plus 3x square plus 3x square plus 9x plus 2x plus 6 is equal to x cube plus 52. Okay, so again இப்போ x cube plus இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா you are getting 6x square plus 11x plus 6 is equal to x cube plus 52. இப்போ x cube cancel ஆகிடும். So you'll get 6x square plus 11x plus 6. So bringing minus 52, that is 52 to the opposite side, minus 52 equal to 0. So 6x square plus 11x minus 6 minus 52 is 46 equal to 0. இப்போது இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். யூஷுவல் மெத்தட்லேயும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஆர் we know the formula இல்லையா, a is equal to 6, b is equal to 11 and c is equal to minus 46. So in the formula use பண்ணிங்கன்னா you can easily solve. What is the formula? X is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. Okay, so I leave this as your homework. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆன்சர்ஸ் வரும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூ கேன் பி ஒமிட்டட் பிகாஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம், ஆக்சுவலாக 2 வேல்யூஸ் எக்ஸுங்கிறது என்ன, அந்த கியூபாய்டோட சைடு. ஓகே, அந்த கியூபோட சைடு அது எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ we can reject the negative value. So the positive value which you get on factorizing this equation is the required answer. Okay, and also we have to find the volume of the cuboid actually. So volume of the cuboid எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், L into B into H, x plus 1 into x plus 2 into x plus 3. நம்ம இங்கே எக்ஸாம் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூவை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா that is the required volume of the cuboid and you have to write cubic units. Okay students, I hope you're clear with these problems discussed today. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பாய்.